தாவேகா அப்படின்ற ஒரு கட்சிக்கு சொந்தமா ஒரு கொடி இருக்கு. அந்த கட்சிக்குன்றது தேவைப்படுற மாதிரி ஒரு ரெண்டு பாடல்கள் அப்படின்றது இருக்கு. ஆனா இது மட்டும் எலெக்ஷனுக்கு போதுமா? எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு தேவை. ஆனா தாவேகா அதை பத்தி பேசுறதும் கிடையாது. ஆனா அவங்க பேசலனாலும் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அதுதான் சின்னம். ஏன்னா எலெக்ஷன் அப்படின்றப்போ வரும்போது ஓட்டு போடுறவங்க அவங்களோட விருப்பத்துக்கு யாருக்கு ஓட்டு போடணுமோ அது வந்துட்டு சின்னம் அப்படின்றது ஒண்ணுதான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும் எல்லாரோட மைண்ட்லயும் மனசுலயும். பட் அப்படி ஒரு எலெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சின்னம் அப்படின்ற பட்சத்துல தாவேகாக்கு அந்த மாதிரி ஒரு சின்னம் இருக்கா அப்படின்றது இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் ஒரு கேள்வியா கேட்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்காவுமே இந்த ஒரு தாவேகாக்கு இருக்கு. சோ இந்த ஒரு தொடர்ச்சியில தாவேகா அவங்களோட சின்னத்தை வந்துட்டு வெளிப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க தாவேகா சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5 சின்னத்தை தேர்ந்தெடுத்திருக்காகவும் அந்த ஒரு 5 சின்னத்தை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ECI இவங்களுக்கு வந்துட்டு வர நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக், அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா நவம்பர் 6ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாட்கள்ல வந்துட்டு நாங்க ஒரு 5 சின்னத்தை வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த ஒரு சின்னத்துல ஏதாவது ஒரு சின்னம் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் தர போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் அப்படி தாவேகாக்கு அப்படி என்ன ஒரு அந்த 5 சின்னம் அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த சின்னம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ ஒரு எலெக்ஷன் டேல இருக்கோம். இன்னைக்கு எலெக்ஷன் அப்படின்ற பட்சத்துல நம்ம விடிஞ்ச உடனே நம்ம எழுந்த உடனே நம்ம மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் வரும். நம்ம இன்னைக்கு எந்த கட்சிக்கு போட போறோம்ன்றது வராது. நம்ம இன்னைக்கு எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் அது இருக்கும். ஏன்னா ஒரு கட்சிக்கு அந்த சின்னம் தான் மிகப்பெரிய ஒரு பிராண்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க் அப்படின்றது சொல்லலாம். இந்த சின்னம் அப்படின்ற பட்சத்துல ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்பலம் அப்படின்றது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது சின்னம் அந்த கட்சி எப்படி வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். அதுல வந்துட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கட்சியோட கொள்கையை வச்சு கூட அந்த கட்சி சின்னமா அறிவிக்கும். அதே போல 2வது விஷயம், மக்கள் மனசுல ரொம்பவே ஆழமா பதியக்கூடிய ஒரு சின்னமா கூட ஒரு கட்சி வந்துட்டு இதுதான் நமக்கு தேவை அப்படின்ற ஒரு முடிவுகளுமே இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான் ரூலிங்கா இருக்கு மாறி மாறி. அது ஒன்னு உதயசூரியன், இன்னொன்னு ரெட்டை இலை அப்படின்றது. அதை தாண்டி விவசாய சின்னம், அதுவும் தாமரை கை, அந்த மாதிரி ஏகப்பட்ட சின்னங்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனசுல, தமிழ்நாட்டு மக்கள் மனசுல 2 சின்னம் தான் இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு எலெக்ஷன் டேல ஒரு ஓட்டு போடுற ஒரு டேல வந்துட்டு நம்ம இன்னைக்கு சூரியனுக்கு போட போறோமா இல்லைன்னா ரெட்டை இலைக்கு போட போறோமா, இந்த ஒரு 2 மைண்ட் செட் தான் இன்னைக்கு இருக்கிற மக்கள் மனசுல கூட. அந்த அளவுக்கு ஒரு சின்னம் ஒரு கட்சியோட பிராண்டா இருக்கு. எந்த ஒரு கட்சியுமே அவங்களோட சின்னத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு சின்னம் தான் மக்கள் மனசுல பதிஞ்சு இருக்கிற, காலங்காலமா பதிஞ்சு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட் மார்க் அப்படின்றது தான் ஒவ்வொரு கட்சியுமே அது நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இந்த ஒரு சின்னம் ரொம்ப சாதாரணமா அவ்வளவு சீக்கிரத்தை யாருமே வந்துட்டு மனசுல பதிய வச்சிட முடியாது. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு தாவேகா நமக்குன்னு ஒரு சின்னம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சில முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு தாவேகா தரப்புல இருந்து 5 சின்னங்கள் வந்துட்டு ஆப்வியஸ்லி செலக்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்றாங்க. பட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தலைமை தாவேகாவோட தலைமை பொறுப்போ இல்ல தாவேகாவோட தலைவர் யாராவுமே வந்துட்டு இதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணல. ஆனா தாவேகாவை சுத்தி இருக்கிற தொண்டர்கள், அதுக்குமா விஜயனோட ரசிகர்கள் கூட சொல்லலாம். ஸோ இவங்க வந்துட்டு இந்த 5 சின்னங்கள் இருக்கலாம் தாவேகாவோட சின்னமா, ஸோ இதுதான் வந்துட்டு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு 5 சின்னத்தை ஒரு தோராயமா சொல்லியிருக்காங்க. அதுல முதல் சின்னம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது பஸ். ஆப்வியஸ்லி பஸ்ஸை மறக்க மாட்டோம் யாருமே, மஞ்சள் கலர் பஸ் விஜயண்ணாவோடது. அந்த பிரச்சாரத்துக்கு முழுக்கவே வந்துட்டு விஜயண்ணா முதல் ஃபேமஸ்னா அந்த பஸ் 2வது ஒரு ஃபேமஸ் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மனசுல பதியக்கூடிய ஒரு சின்னமா இது இருக்கும். ஸோ அதனால பஸ் சின்னம் முதல் ஆப்ஷனா வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. 2வது வந்துட்டு வாட்டர் பாட்டில் அப்படின்றது சொல்றாங்க. 3வது வந்துட்டு கிட்டத்தட்ட மைக்ரோஃபோன் அப்படின்றது சொல்றாங்க. மைக்ரோஃபோன் மைக் அப்படின்றது சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மைக் யாரும் யூஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி யாராச்சும் மைக் ஆல்ரெடி சின்னம் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா மைக் சிம்பிளும் அந்த சின்னத்துல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஏன்னா மைக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல திருச்சியில விஜயண்ணா பேசும்போது அந்த மைக் பிரச்சனை தான் அவரோட ஃபர்ஸ்ட் பிரச்சனை அந்த பிரச்சாரத்துல ஃபேஸ் பண்ணாரு. ஸோ அதனால வந்துட்டு மைக் சிம்பிளுமே வந்துட்டு அதுல வந்து அவங்க அந்த லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருக்காங்கன்றாங்க. அதுக்கப்புறமா ஃபிளைட். ஸோ ஃபிளைட்டுமே வந்துட்டு தாவேகாக்கு அடுத்த ஒரு சின்னமா வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 5வது வந்துட்டு பிகில். ஸோ பிகில் பொறுத்த வரைக்கும் அந்த விசில் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு விசில் வந்துட்டு விஜயண்ணா ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரியும், அதாவது அந்த பிகில் படம் வந்தது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரியும் அதை வந்துட்டு இந்த கட்சிக்கு ஒரு சின்னமா வச்சுக்கிட்டா மனசுல வந்துட்டு பிகில் அப்படின்றப்ப சொல்லும்போது விஜயண்ணாவோட படமும் விஜயண்ணாவோட முகமும் தான் வந்துட்டு மக்கள் மனசுல வரும். ஸோ அதனால இந்த விசில் சின்னத்தை வந்து 5வது ஒரு இடத்துல இந்த லிஸ்ட்ல வைக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 5 லோகோஸை வந்துட்டு அந்த கட்சிக்கான ஒரு சின்ன வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நவம்பர் 6ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால வந்துட்டு ஒரு விண்ணப்பமா கொடுத்து அதுக்கப்புறமா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த 5ல ஏதாச்சும் ஒரு சின்னத்தை செலக்ட் பண்ணலாம். அப்படி
இல்லைனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களே ஏதாச்சும் ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து தாவேகாக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றது அது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் தெரியும். பட் இன்னைக்கு நம்ம 25ல இருக்கும், 25, 26ல இருக்கும். இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள்ல நமக்கு தெரிஞ்சிடும் விஜய் அண்ணா என்ன மாதிரி சின்னங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஈஸியாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது இன்னும் ஒரு 10 நாள்ல தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்குள்ளே இந்த 5 சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்றது ஒரு தோராயமா வந்துட்டு தாவேகாவோட தொண்டர்களோ இல்ல விஜயனோட ரசிகர்களோ இந்த ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா முழுக்க. ஆனா இது வரைக்கும் இதுதான் சிம்பிள் அப்படின்றது, இதுதான் சின்னம் அப்படின்றது கன்ஃபார்ம் செய்யப்படல. தாவேகா தலைவரோ இல்லைன்னா தாவேகாக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆட்களோ இது வரைக்கும் யாருமே இதுதான் சின்னம் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இது வரைக்கும் எல்லாமே தோராயமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. பட் இந்த 5 சிம்பிள்ல உங்களுக்கு எது ரிலேட்டடா இருக்கு தாவேகாக்கு அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்குமே ரொம்ப ஆசையா இருக்கு, நீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தாவேகாக்கு சின்னமா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்றது நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நவம்பர் அந்த 6ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக்குள்ள இந்த ஒரு விஷயம் எல்லாம் ஒரு டீட்டெயிலாக தெரிய வந்துடும். அதுக்கப்புறமா உதயசூரியன், ரெட்டை இலை, அதுக்கப்புறமா விவசாயி, இந்த மாதிரி ஒரு சின்னங்கள் இடையில தாவேகாவோட சின்னமும் ஒரு லிஸ்ட்ல சேர்ந்துடும். அடுத்த வருஷம் 2026 எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு மார்ச் ஏப்ரல் இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் தான் இருக்கு. அந்த 6 மாசத்துக்குள்ள இந்த ஒரு சின்னம் தான் பயங்கரமா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு தாவேகா தரப்புல இருந்து எடுக்கப்பட்ட சில முடிவுகள். அதுக்கப்புறமா ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு பேசப்பட்டு இருக்கு தாவேகா தரப்புல இருந்து. என்னன்னா ஏடிஎம்கே கூட தாவேகா வந்து அலையன்ஸ் வச்சிருக்காங்க வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களும் ஒரு விஷயத்த மாடுலேஷனா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து அந்த மாதிரி எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. அப்படி அலையன்ஸ் வச்சுட்டாங்க வைக்க போறாங்க அப்படின்றது யாராவது சொன்னாங்கன்னா அது முழுக்க ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா முதல்ல ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிமுக தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களே சில ஒரு இன்டைரக்டான சில விஷயங்கள் தாவேகா கூட அலையன்ஸ் வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே அவங்க வந்துட்டு விட்டுட்டாங்க. ஆனா இன்னும் சில தொண்டர்கள் அதே போல இதை சார்ந்து இருக்கிற சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா தாவேகா கூட அலைன்ஸ் வச்சுட்டாங்க, ஆனா வெளியில தெரியல, இல்ல வைக்க போறாங்க, கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே தாவேகா தரப்புல இருந்தும் கன்ஃபார்ம் பண்ணல, அதே போல அதிமுக தரப்புல இருந்து எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்ததுன்னா அது கண்டிப்பா ஃபேக் நியூஸ் அப்படின்றது நினைச்சுக்கோங்க. ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு ஃபேக் நியூஸ் என்ன பரவிட்டு இருக்குன்னா சோஷியல் மீடியா முழுக்க வந்துட்டு இந்த மாதிரி விஜய் அண்ணா வந்துட்டு இந்த கரூர் சம்பவத்தில் எல்லாருமே அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா. கட்சியில் வந்துட்டு யாரும் மீடியா முன்னாடி ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு விஜய் அண்ணா சரியான ஒரு ஆட்களை சேர்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிலாம் வந்தது, அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்தது. ஸோ இதற்கிடையில வந்துட்டு விஜய் அண்ணா இப்போ இந்த ஒரு அவருக்கு கீழே இருக்கிற முதல் கட்டமைப்பாக இருக்கிற அந்த கட்சி தலைவர்களை வந்துட்டு இடம் மாற்ற போறாரு, ஸோ வேற ஆளை புதுசாக போட்டு கட்சியை வந்துட்டு ரன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சு. பட் இது வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து இந்த மாதிரி இந்த பொசிஷனுக்கு இதுக்கப்புறம் இவரை வந்துட்டு இதுக்கப்புறமா கட்சி மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து யாருமே கன்ஃபர்மேஷன் பண்ணல. சோ இந்த பொசிஷன் அப்படின்னு சொல்ல போற இந்த சேஞ்சஸ் வந்துட்டு தாவேகா தரப்புல இருந்து பண்ண போறோம் அப்படின்றது தாவேகா தலைவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை விஜய் அண்ணா. சோ இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸுமே சோஷியல் மீடியால பயங்கரமா பரவிட்டு இருக்கு. சோ இதுவுமே ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. மூணாவது விஷயம் வந்துட்டு இது ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது, இது தாவேகா தரப்புல இருந்து ஒரு இன்டைரக்டான சில விஷயங்களை வந்துட்டு என்னால பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்றப்போ கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜயண்ணா தரப்புல இருந்து 20 லட்சம் ரூபாய் டைரக்டா பாதிக்கப்பட்ட மக்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போய் சேர்ந்துருச்சு. ஆனா இன்னும் விஜயண்ணா போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கல. இதுக்கு அந்த சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம போனா தானே போலீஸ் நமக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க. பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை வந்துட்டு ஃபேமிலி எல்லாருமே கூட்டிட்டு சென்னைக்கு வாங்க, சென்னையில ஒரு மண்டபத்தை அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லி விஜயண்ணா இந்த ஒரு முடிவுகள் தாவேகா தரப்புல இருக்க நிர்வாகிகள் கூட வந்துட்டு பேசிட்டு டிசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இதனால கரூர்ல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட குடும்பத்தோட வந்துட்டு அந்தந்த நிர்வாகி கரூர்ல இருக்கிற தாவேகா நிர்வாகிகள் கூட்டிட்டு வந்து சென்னையில இருக்கிற மண்டபத்தில் இறக்கி விட்டு விஜயண்ணாவை சந்திக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் சென்னையில நடக்க போகுது, கரூர்ல நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது ஒரு அளவுக்கு கன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கு. பட் இன்னும் அபிஷியலா நாங்கள் சென்னைக்கு கூப்பிட்டு பேசிக்கிறோம் அப்படின்றது தாவேகா தரப்புல இருந்து வரல. ஆனா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது நோட் பண்ணி வச்சுங்க. இன்னும் ஒரு மேக்ஸிமம் தெரிஞ்சு ஒரு வாரத்துல இதுக்கான ஒரு நியூஸ் வந்துடும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை முடிச்சாதான் அடுத்தடுத்து விஜயண்ணா பிரச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே போக முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கரூர் மக்களை அவர் சீக்கிரமாவே சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, 100%. அது கரூர்ல இருந்தது இது வரைக்கும். ஆனா இப்போ அது சென்னையில வந்துட்டு நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் சேஞ்ச் ஆகி இருக்குன்றது ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கன்ஃபார்மும் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சோ இது எல்லாமே தான் இப்போதைக்கு தாவேகா தரப்புல இருந்து இருக்கிற ஃபேக்கான நியூஸும் ஓரளவுக்கு டிசிஷன்ஸ் எடுக்க போற இன்ஃபர்மேஷனும் தாவேகாவோட சின்னம் எதுவா இருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷனும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. பட் இந்த சின்னம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து 2வது வீக்குள்ள கண்டிப்பா அது தெரிஞ்சிடும் அப்படின்றது நினைக்கிறேன். பார்ப்போம், அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சோ இதுதான் மொத்த தாவேகாவோட ரீசெண்டான ஒரு அப்டேட்ஸ். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா தாவேகா சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் விஜயண்ணா சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப் டு டேட் அப்படின்ற
அப்படின்னு நினைக்கிறேன். நான் கண்டினியூஸாக அந்த வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. நான் உங்ககிட்ட கேட்கப்படுற ஒரு கேள்வி என்ன அப்படின்றப்போ, தாவேகாக்கு ஒரு சின்னம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. அந்த ஓட்டு போடும்போது அந்த சின்னம் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக, ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்கும். ஆனால் அந்த ஒரு சின்னம் எதுவாக இருந்தால் உங்களுக்கு ஹாப்பி கொடுக்கும் அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மாதிரி சின்னம் தாவேகாக்கு வச்சா நல்லா இருக்கும்ன்றது உங்களோட சின்னத்தோட எல்லா ஐடியாவுமே என்னோட கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.